Hello, hi, welcome. So, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா handshake synchronizer. ஸோ ஆல்ரெடி டாகல் சின்க்ரனைசர் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த handshake சின்க்ரனைசரோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் வந்து பல்ஸ் டு பல்ஸ் கன்வர்ஷன் தான் பண்ணோம். ஸோ ஃபாஸ்ட் ஸ்லோ சினாரியோவில் சிடிசி ஃபிக்ஸ் ஒன் ஆஃப் த சிடிசி ஃபிக்ஸாக நம்ம வந்து handshake சின்க்ரனைசரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பேசிக் டிசைன் நமக்கு தெரியணுன்றதுனால தான் ஸோ இந்த பேசிக் டிசைன் தெரியணும். ஸோ இதோட கண்டினியூஷனாக நம்ம டாகல் சின்க்ரனைசரில் பார்த்த மாதிரி தான் ஆஸ் லைக் தட் இந்த இடத்துல அந்த இன்புட் ஃபீட் பண்ணுற லாஜிக் மட்டும்தான் மாறப்போகுது. டாகல் சின்க்ரனைசர் கம்பேர் பண்ணும்போது இதே தான் நம்ம வந்து ரிமைனிங் எல்லா பார்ட்டுமே டெஸ்டினேஷன் நம்ம சாம்பிள் பண்ணுறது எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இந்த இன்புட் லாஜிக்ஸ் ட்ரைவ் பண்ணுறதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நேராக நம்ம வந்து வேவ் ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னோட ஃபாஸ்ட் கிளாக் சோர்ஸ் கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் பல்ஸ். ஸோ அதில் இருக்க ஒரு பல்ஸாக வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா லெவலாக மாற்ற போகிறேன். ஸோ டாகல் சின்க்ரனைசரில் என்ன பண்ணோம், ஒரு பல்ஸ் லெவலாக மாற்றிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம லெவலாக தான் மாற்ற போகிறோம். ஸோ பட் லெவலாக மாற்றுறது அதோட ஸ்டேட்டை மாற்றி நான் லெவலாக மாற்ற போகிறது கிடையாது. ஒன்ஸ் ஒரு பல்ஸ் கிடச்சதுன்னா நான் அவனை வந்து ஜஸ்ட்டு 0லேருந்து ஐ மட்டும்தான் பண்ணுவேன். எப்பயுமே ஒவ்வொரு டைம் எனக்கு பல்ஸ் கிடைக்கும் போது நான் 0லேருந்து ஐ மட்டும்தான் பண்ணுவேன். ஸோ அப்போ எனக்கு 0லேருந்து 1 போயிட்டு அது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் லெவலாக. ஸோ டாகலில் எனக்கு அடுத்த பல்ஸ் வரும்போது அதோட ஸ்டேட் மாறும். பட் இங்கே எனக்கு ஒவ்வொரு டைம் வரும்போது நானே தான் 0லேருந்து ஐ லெவலுக்கு மாற்றி விட்டு அது லெவலாக மாற்றுறேன். ஸோ இப்போ இதே சினாரியோ வருது அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டைம் எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த இடத்துல ஒரு 1 பல்ஸ் வருது அப்படின்னா அப்பயும் எனக்கு இது ஐலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக என்னால் வந்து அது லெவலாக தான் கண்டுபிடிக்க முடியுமோ தவிர இந்த ஒரு பல்ஸ் என்னால் டிடெக்ட் பண்ண முடியாது. பட் இதை கண்டுபிடிக்கணும்னா இந்த பல்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நான் இந்த லெவலை வந்து நானே டீஅசெப்ட் பண்ணணும். ஸோ டாகலில் நம்ம அடுத்த பல்ஸ் வரும்போது அந்த லெவல் மாறும். பட் இந்த இடத்துல அடுத்த பல்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த லெவலை வந்து 0 பண்ணி விட்டுருவேன். ஸோ ஈச் டைம் பல்ஸ் வரும்போது எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் எனக்கு வந்து அது லெவலாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான டிசைன் என்ன அப்படின்றது தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சாஃப்ட்ல இதுதான் நம்மளோட இன்புட் பல்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் இன்புட் பல்ஸ் வந்து இந்த மக்ஸோட செலக்ட்ல என்ன வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் பல்ஸ் 1 வரும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல 1 நான் ஹை பண்ணி விடுறேன். ஸோ டேரெக்டாக எனக்கு வந்து 1 ஆகும். ஸோ ஈச் டைம் ஒன்ஸ் நான் பல்ஸை பார்த்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஃப்ளாப் வந்து நான் ஹை ஆகாது. ஸோ ஹை ஆகிடுச்சுன்னா அது ஹை போயிட்டே இருக்கும். ஸோ இதோட டிஅசோசியேஷன் லாஜிக் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கிளாக் பல்ஸில் எனக்கு இது ஹையாக இருக்கும். ஸோ செகண்ட் பாசேஜில் இந்த பாசேஜில் எனக்கு வந்து இன்புட் பல்ஸ் வந்து 0 தான் இருக்குது. ஸோ 0 இன் த சென்ஸ் இந்த மக்ஸில் எனக்கு 0 என்ன இந்த செலக்ட் லைன் வரும் கரெக்டுங்களா. இதுக்கே வந்து ஒரு இன்னொரு மக்ஸ் இருக்குது ஆக்சுவலி 2:1 மக்ஸ். இந்த மக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் லைனாக ஆக் அப்படின்னு ஒரு சிக்னல் வச்சுருக்கேன். இந்த ஆக்கை பற்றி நான் ஃபர்தராக சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இனிஷியலாக இந்த ஆக் வந்து 0வாக இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ 0வாக இருக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இந்த ஃப்ளாப்போட மெயின்டைன் பண்ணுறேன். ஐ மீன் அதே ஸ்டேட்டை தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம போடுற லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்ஸ் நான் 1 பல்ஸ் வந்தோடனே 1 ஆகுது. அதுக்கப்புறம் நான் அந்த ஃப்ளாப் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். ஓகேங்களா. ஒன்ஸ் ஆக் வரும்போது நான் வந்து 0 வரும். ஸோ அப்படி 0 வரும்போது இந்த 0வை நான் இங்கே ட்ரைவ் பண்ணி அந்த 0வை நான் வந்து இங்கே பைபாஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு ஆக் சிக்னல் வருதுன்னு வச்சுப்போம். அந்த ஆக் எனக்கு இங்கே வருதுன்னா நான் அடுத்த டைம் அதை டிஅசெப்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கப்புறம் டிஅசெப்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் பல்ஸ் வரும்போது தான் எனக்கு என்ன ஆகும், மறுபடியும் லெவல் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு டைம் ஒரு பல்ஸ் வரும்போது நான் அதை லெவலாக்கி நானே அதை டிஅசெப்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லெவலை நான் டெஸ்டினேஷன் டொமைனில் சாம்பிள் பண்ண போகிறேன். அப்படி சாம்பிள் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நான் அந்த லெவலோட பாசேஜ் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அந்த ஒரு பல்ஸ் கிடைச்சிடும். ப்ரீவியஸில் டாகல் சினாரியோ வரதுனால எய்தர் பாசிட்டிவ் எனக்கு கிடைக்கலாம், நெகட்டிவ் எனக்கு கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த சினாரியோவில் ஆல்வேஸ் நமக்கு என்ன தான் கிடைக்கும், பாசேஜ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அப்படி பாசேஜ் கிடைக்கும் போது அதை டெஸ்டினேஷன் டொமைன்லேருந்து நான் எடுக்கும்போது எனக்கு டெஸ்டினேஷன் டொமைன்லேருந்து ஒரே ஒரு பல்ஸ் என்னால் எடுக்க முடியும் பாசேஜ் எடுக்கிறதுனால. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி இந்த ஆக் சிக்னலோட ரோல் என்ன, அது எங்கேருந்து வருதுன்றது நமக்கு தெரியாது ரைட்டா. ஸோ நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது டாகல் சின்க்ரனைசரோட கண்டினியூஷன் மாதிரி தான். இந்த சிக்னல் நான் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணேன் ஆக்சுவலி ப்ரீவியஸாக வரும்போது நம்ம 3 ஃப்ளாப் போட்டோம் கரெக்டுங்களா. இங்கேயும் நான் த்ரீ ஸ்டேஜ் தான் போட போகிறேன். ஆக்சுவலி இந்த 3 ஸ்டேஜுக்கும் வந்து நம்ம டெஸ்டினேஷன் கிளாக் சொல்லணும் கரெக்டுங்களா. ஸோ அது வந்து என்ன கிளாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்டினேஷன் கிளாக்னு வச்சுப்போம். ஸோ அது கண்டிப்பாக ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டு ஸ்லோ சினாரியோ தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டுங்களா.
ஸோ இப்படி ஆகிட்டு இருக்கும். ஸோ ஈச் டைம் இது வந்து பாசிட்டிவ் வந்துட்டு இருக்கும். ஸோ நான் ஆக்சுவலி நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம சினாரியோ படி இதை ஃப்ளோ ஆகிடா ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஐயாக்கிட்டேன். ஸோ ஐ ரொம்ப நேரம் எனக்கு ஐயாயிட்டு இருக்கும். இது எப்போ டிஎஸ்எட் ஆகுன்ற லாஜிக் நான் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அது நான் இப்போ சொல்லும் போதே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆக்சுவலி என்ன ஆகிட்டு இருக்குன்னா, இந்த கியூ ஸ்டேட்லேருந்து வரத நான் இங்கே 3 டி ஃபிளிப் ஃப்ளாப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் டெஸ்டினேஷன் கிளாக் தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஃபர்ஸ்ட் கிளாக்கோட அவுட்புட்டில் மெட்டாஸ்டபிலிட்டி அக்கர் ஆகலாம். ஸோ நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஃப்ளாப்போட அவுட்புட்டை வந்து நான் ஆக்ஷன் டேட்டாவை எடுத்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்டினேஷன் கிளாக்கை நான் ஸ்ட்ரிங் பண்ணுறேன் அப்படின்னு வரும்போது நான் இப்படி ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரிங் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஃப்ளாப்போட அவுட்புட் வந்து எனக்கு பாசிட்டிவ் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இந்த இடத்துல வருது அப்படின்னு வச்சுப்போம். இந்த இடத்துல எனக்கு லெவல் ஆகும். இந்த ஒரு சிக்னலாக நான் டெஸ்டினேஷன் கிளாக்கு சாம்பிள் பண்ணும்போது இந்த இடத்துல ட்ரைவ் ஆகும். அதாவது இதுக்கப்புறம் தான் ட்ரைவ் ஆகும். நான் உங்களுக்கு சொல்கிறது இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இதோட பாசேஜ் இங்கே வருதுன்னா என்னால் இந்த பாசேஜில் மேபி என்னால் டிடெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த பல்ஸ் இந்த லெவலில். ஸோ அடுத்த இதையே வந்து இன்னொரு ஃப்ளாப் போடும்போது செகண்ட் ஸ்டேட்டு. ஸோ இது வந்து Q1ன்னு வச்சுக்கிறேன். இது Q2, இது Q3. ஓகேங்களா? ஸோ அப்போ Q2 எனக்கு எங்கே வந்திருக்கும், நெக்ஸ்ட் பாசேஜில் வந்திருக்கும். Q3 எனக்கு எங்கே வந்திருக்கும், நெக்ஸ்ட் பாசேஜில் எனக்கு வந்திருக்கும். கரெக்டுங்களா? ஸோ Q2 Q3 நான் எடுக்கிறதுக்கு காரணம் நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்தது எக்ஸ்ஆர் போட்டோம். ஏன்னா அங்கே நம்ம பாசேஜ் எடுத்தோம், நெகேஜ் எடுத்தோம். இங்கே நம்ம பாசேஜ் மட்டும் எடுத்தாலே போதும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் சினாரியோவில் நம்ம ஒவ்வொரு டைம் பல்ஸ் வரும்போதும் நான் பாசேஜ் தான் கிரியேட் பண்ணுறேன், அதை தான் லெவல் ஆக்குறேன். ஸோ அந்த லெவல்னு வரும்போது ஒவ்வொரு டைம் லெவல் வரும்போது எனக்கு பாசேஜ் தான் வரப்போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அப்போ இந்த இடத்துல 1 இது 0. கரெக்டுங்களா? அப்போ என்னோட இன்புட் 1 அப்புறம் அவுட்புட் 0 அப்படின்ற போது நான் பாசிட்டிவ் எடுத்துடலாம். கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருவேன். ஸோ இந்த இடத்துல ஒரு அண்டு கேட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்னோட பாசிட்டிவ் அவுட்புட் என்னால் எடுக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் என்னோட ஆக்ஷன் அவுட்புட்டாக நான் சொல்லுவேன் என்னோட டிசைனில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்படி வரும்போது எனக்கு இதான் டெஸ்டினேஷன் கிளாக். கரெக்டுங்களா? நான் இதை தான் ஸ்ட்ரிங் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக எனக்கு இப்போதைக்கு இதான் டெஸ்டினேஷன் கிளாக். ஸோ அப்படி வரும்போது டெஸ்டினேஷன் கிளாக்கில் எனக்கு ஒரு பல்ஸ் இந்த இடத்துல கிடச்சிடும். இந்த லாஜிக்கிலேருந்து அவுட்புட்டாக வரும்போது இதுதான் என்னோட ஆக்ஷன் அவுட்புட். ஸோ சிம்பிள். இப்போ வரையும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னா, ஒரு சிங்கிள் பல்ஸை நான் இங்கேயும் பல்ஸாக மாற்றுறேன். டாகல்லையும் நான் சிங்கிள் பல்ஸை டெஸ்டினேஷன் கிளாக்கில் பல்ஸாக தான் எடுத்தேன். பட் அங்கே வந்து இந்த கான்செப்ட் வந்து ஸ்டேட் மாறிட்டே இருக்கும் ஈச் டைம் பல்ஸ் வரும்போது. கரெக்டுங்களா? பட் இந்த டைமில் பல்ஸ் வரும்போது நானே அதை லெவல் ஆக்குறேன். ஒரு செகண்ட் டைமில் டிஎஸ்எட் ஆக்குறேன். ஓகேங்களா? அந்த டிஎஸ்எஷன் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் டிஎஸ்எட் பண்ணுறேன். ஸோ ஈச் டைம் எனக்கு அடுத்தடுத்த பல்ஸ் வரும்போது நான் வந்து ஒவ்வொரு டைமும் அது 0th லெவல்லேருந்து 1th லெவல் போய் லெவலாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அப்படி வரும்போது ஒவ்வொரு டைமும் அது டெஸ்டினேஷன் கிளாக்கில் நானே சாம்பிள் பண்ணி அதை வந்து எடுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க போகிற இதுவரையும் நம்ம பார்த்தது எல்லாமே ஆஸ் சிம்பிள் அண்ட் ஆஸ் சிமிலர் ஆஸ் டாகல் சின்க்ரோனைசர் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், இந்த டாப்பிக்கோட ரிலேட்டான ஒரு விஷயம், ஹேண்ட்ஷேக் சின்க்ரோனைசர். ஸோ ஹேண்ட்ஷேக் சின்க்ரோனைசர் அப்படின்னு வரும்போது நம்மளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீட்பேக் கொடுக்க போகிறோம். அதாவது டெஸ்டினேஷன் டொமைன்லேருந்து நம்ம மறுபடியும் சோர்ஸ் டொமைனுக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஷேக் வரப்போகுது. அவன் வந்ததுக்கப்புறம் நானே வந்து அதை டிஎஸ்எட் பண்ணுறேன். அதாவது இந்த லெவலில் நானே டிஎஸ்எட் பண்ண போகிறேன். அதனால தான் இதுக்கு பேர் அந்த ஹேண்ட்ஷேக் சின்க்ரோனைசர் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்ததில் இந்த ஆக்சிடென்ட் மட்டும் தான் நமக்கு மிஸ் ஆகுது. ஸோ அதோட ஃப்ளோ எப்படி வரும் அப்படின்னு நம்ம பார்க்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த மெட்டாஸ்டெபிலிட்டிலேருந்து நெக்ஸ்ட் செகண்ட் ஃப்ளாப்லேருந்து எடுத்த டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு நான் இதை ஓகேங்களா இந்த இடத்துல நான் வந்து 2 ஸ்டேஜ் சின்க்ரோனைசர் போட போகிறேன். ஓகேங்களா? ஆக்சுவலி 2 ஸ்டேஜ் சின்க்ரோனைசர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டொமைனை வந்து டொமைன் கிளாஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து மறுபடியும் டெஸ்டினேஷன் கிளாக்கில் இருக்குது. நான் மறுபடியும் ஃபீட் பண்ண போகிறேன் சோர்ஸ் டொமைனுக்கு. அப்போ டெஃபினட்டாக நான் இந்த இடத்துல சோர்ஸ் கிளாக் டொமைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்க்ரோனைசர் போட்டுருவேன். ஸோ அப்போ இந்த சிக்னல் வந்து நான் சோர்ஸ் டொமைன் சின்க்ரோனைசர் போயிட்டு வரதில்ல. ஸோ அப்படி ஒரு வர சிக்னல் எடுத்துகிட்டு வந்து நான் இந்த இடத்துல ஆக்காக கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ சிம்பிள். இப்போ வரையும் நான் உங்களுக்கு சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நான் ஒன்ஸ் 1 ஆக்குறேன். கரெக்டுங்களா? ஒரு லெவல் ஆக்குறேன். அந்த லெவலில் நான் டெஸ்டினேஷன் டொமைனில் சாம்பிள் பண்ண, அதாவது இந்த இடத்துல அந்த ஃப்ளாப்லேருந்து வந்ததை எடுத்து நான் டெஸ்டினேஷன் கிளாக்கில் சாம்பிள் பண்ண வைக்கிறேன். அப்படி சாம்பிள் பண்ண வச்சதுக்கப்புறம் அந்த சிக்னல் எடுத்து சோர்ஸ் டொமைனுக்கே நான் சிங்க் பண்ணி மறுபடியும் அதை வந்து ஒரு ஆக்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒன்ஸ்
இந்த Q2ங்கிற இடத்துல இந்த இடத்துல எனக்கு வந்து 1 இருக்கும் கரெக்டுங்களா. அந்த 1 ஆனதை நான் மறுபடியும் சோர்ஸ் கிளாக் டொமைனுக்கு சின்க்ரனைசர் போட்டு எடுக்கும்போது இந்த இடத்துல எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 1 இருக்குதுன்னா நான் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கும், எனக்கு இந்த சோர்ஸ் டொமைனோட அவுட்புட்டில் 1 ஆக்கியிருக்கும். 1 ஆனதுனால இந்த 1 நான் இங்கே ஃபீட் பண்ணுறேன் செலக்ட் லைனா. அப்படி 1 இங்கே நான் ஃபீட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து மக்ஸில் 1th செலக்ட் லைன் என்ன கொடுத்துருக்கேன், 0 கொடுத்துருக்கேன். இந்த 0 தான் இங்கே ட்ரைவ் ஆகிருக்கும். அந்த டைமில் என்னோட இன்புட் பல்ஸ் என்னவா இருந்திருக்கும்னா 0வாக தான் இருந்திருக்கும். ஸோ 0th டைமில் இங்கே இருக்கிறத நான் ட்ரைவ் பண்ணுறோம். ஸோ மெயின்டைன் ஆனதை தாண்டி நம்ம வந்து 0வை ட்ரைவ் பண்ணுறோம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக. ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு வந்து 0 ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் அந்த லெவல். ஓகேங்களா. அந்த 0 ரிஃப்ளெக்ட் ஆனதுனால நானே வந்து அதை டிஎஸ்எட் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் டிஎஸ்எட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஎஸ்எஷன் இந்த ஃப்ளாப்லேருந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த டெஸ்டினேஷன் டொமைனில் ரிஃப்ளெக்ட் ஆகி அது நான் மறுபடியும் சோர்ஸ் டொமைனுக்கு போட்டு எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஆக்ஸ் சிக்னலும் 0 ஆகும். அப்படி 0 ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் அந்த மெயின்டைன் ஆகிற ஃப்ளாப் இங்கே வர ஆரம்பிச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த விஷயம் இந்த லெவல் அப்படி டெஸ்டினேஷன் கிளாக் டொமைன்லையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகி தான் வெளியில் போயிருக்கும். அப்படி வரும்போது ஒவ்வொரு டைம் இந்த டியூரேஷன் வரையும் சிக்னல் அப்படின்ற ஒரு பிஸின்ற ஒரு சிக்னலை வந்து நான் கிரியேட் பண்ணிப்பேன். ஸோ அது ஏன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைம் வரையும் என்னோட நெக்ஸ்ட் பல்ஸ் அதாவது என்னோட இன்புட் பல்ஸ் வந்து நான் வந்து 1 ஆக்கக்கூடாது. இந்த இன்பிட்வீனில் இன்கேஸ் நான் இங்கே 1 வருது அப்படின்னா அந்த 1 எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி 1 வந்தாலே 1 ஆல்ரெடி 1ல் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த பல்ஸ் அப்படியே லெவலில் தான் இருக்கும். என்னால் இந்த ஒரு பல்ஸை டெஸ்டினேஷன் நம்பரில் சாம்பிள் பண்ண முடியாத மாதிரி போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் 2 சிக்னல் எடுத்து ஆர் பண்ண போகிறேன். அந்த 2 சிக்னல் ஆர் பண்ணுறதுனால அதை வேஸ்ட் பண்ணி நான் ஒரு பிஸின்னு ஒரு சிக்னல் வச்சு நான் கிராஸ் செக் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சிக்னல் கரெக்டுங்களா. இது வந்து சோர்ஸ் டொமைனில் இருக்கக்கூடிய ஒரு சிக்னல், அதாவது இந்த ஃப்ளாப்பாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சிக்னல் கரெக்டுங்களா. இவனும் இன்னொரு சிக்னல், அதாவது இன்னொரு சிக்னலுங்கிறது இந்த சிக்னல். ஓகேங்களா. அதாவது நான் டெஸ்டினேஷன் டொமைனுக்கு போயிட்டு அதை ஆர் பண்ணி வருது இல்லை. ஸோ அந்த சிக்னலையும் நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி போட்டு ஒரு ஆர் போட்டுருவேன். ஸோ இந்த ஆர் வந்து நமக்கு பிஸி சிக்னலாக கிரியேட் ஆகும். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த பிஸி சிக்னலோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிஷியலாக வந்து 1 பல்ஸ் வருது. ஸோ ஐ ஆக்கிடுவேன் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டுங்களா. ஸோ ஒன்ஸ் ஐ ஆகிட்டனாலே என்னோட பிஸி சிக்னல் ஐ ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளாப்பில் எப்போ 1 அப்டேட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஆர் வந்து 1 ஆயிரும் கரெக்டுங்களா. அட் த சேம் டைம் இந்த டெஸ்டினேஷன் சிக்னல்ல இருந்து வருது இல்லை, அதாவது சோர்ஸ் டொமைனுக்கு போட்ட சிக்னல் அது இனிஷியலாக 0வாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நான் இந்த இடத்துல என்ன பைபாஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்டினேஷன் கிளாக்கு இது வந்து டெஸ்டினேஷன் டொமைனுக்கு சாம்பிள் ஆகி வர வரையும் இது இடத்துல 0 தான் ட்ரைவ் ஆகிட்டு இருந்திருக்கும் கரெக்டுங்களா. ஸோ ஒன்ஸ் டெஸ்டினேஷன் டொமைன் மெட்டாஸ்டபிலிட்டி அக்கர் ஆகி அடுத்த ஃப்ளாப்பில் அந்த டேட்டாவை எடுக்கும்போது 1 ஆகும். அப்படி 1 ஆகும்போது நான் ஆட்டோமேட்டிக்காக இதில் ஆரில் ஏதோ 1 ஆனாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 1ல் தான் இருக்க போகுது. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஒன்ஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை, அதாவது இந்த சோர்ஸ் கிளாக் டொமைன்லேருந்து 1 வந்து இங்கே வந்து டிஎஸ்எட் பண்ணுறல. ஸோ அப்படி டிஎஸ்எட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த இடத்துல 0 ஆகும் கரெக்டுங்களா சோர்ஸ் டொமைனில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஃப்ளாப்பில் ஃபஸ்ட்டு ஃப்ளாப்பில் Q வந்து 0 ஆயிருக்கும். பட் ஆனால் இந்த சோர்ஸ் டொமைனில் இருந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கையில் தான் இருந்திருக்கும். ஏன்னா இவன் ஃபீட் ஆகி டெஸ்டினேஷன் டொமைனுக்கு போய் டெஸ்டினேஷன் டொமைன்லேருந்து மறுபடியும் சோர்ஸ் கிளாக் டொமைன் போகும்ல. ஸோ அப்படி இந்த இடத்துல ரீச் ஆகும்போது அது 0 ஆகும். அன்டில் தென் என்னால் எந்த ஒரு இன்புட் பல்ஸையும் என்னால் சோர்ஸ் டொமைன்லேருந்து கிரியேட் பண்ணக்கூடாது. அப்படி ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த கான்ஃபிளிக்ஸ் இந்த ஐ லெவல் சிக்னலை என்னால் டெஸ்டினேஷன் டொமைன் கேப்சர் பண்ணி ஃபுல் ப்ராசஸ் என்னால் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே இந்த 2 பல்ஸுமே இந்த ஃப்ளாப்பும் டெஸ்டினேஷன் சோர்ஸ் டொமைனுக்கு வந்த இந்த ஃப்ளாப்பும் ஆக்சுவலாக 1 ஃப்ளாப்பில் ஸ்டார்டிங்கில் எடுத்த ஃப்ளாப்பும் ரெண்டுமே 0வாக இருக்கும்போது என்னோட அடுத்த பல்ஸ் கிரியேட் பண்ணேன்னா அதான் என்னால் மறுபடியும் அகைன் நான் ஒரு லெவல் கிரியேட் பண்ணி டெஸ்டினேஷன் டொமைன் சாம்பிள் பண்ண முடியும். ஸோ இது ஆன்செக் சின்க்ரனைசர். ஸோ இதே மாதிரி அடுத்த டாப்பிக்கில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு செஞ்சு பாய்.